இந்த சாப்டர் வந்து நம்ம நெஸ்டட் லூப்ஸ் இன் பைத்தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி லூப்ஸ் பார்த்துருவோம், வைல் லூப், ஃபார் லூப். ஸோ நெஸ்டட் லூப்னா என்னது? அந்த வேர்டில் தெரியுது. நெஸ்டட் லூப்னா லூப்புக்குள்ளே லூப் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வைல் லூப்புக்குள்ளே இன்னொரு வைல் லூப் இருக்கலாம். இன்னொன்று ஒன்று மட்டும் இல்லை, எத்தனை வைல் லூப் வேணால் போடலாம். கோடிங் தானே. ஸோ எல்லாமே கோடிங் தான். நமக்கு லூப்புக்குள்ளே எத்தனை லூப் வேணால் இருக்கலாம். அது நம்ம லாஜிக் பொறுத்து தான். ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஒரு ஃபார் லூப் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு வைல் லூப்புக்குள்ளே ஒரு ஃபார் லூப் இருக்கலாம். வைஸ் வர்றதா, இது எல்லாமே கோடிங் தானே. எந்த லூப்க்கு உள்ளே வேணால் இந்த லூப் வேணால் இருக்கலாம். ஸோ நம்ம நெஸ்டட் லூப்னா என்னது? ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருக்குது. இட் கேன் பி எனி திங். லைக் ஒரு வைல் லூப்புக்குள்ளே ஃபார் லூப் இருக்கலாம், வைல் லூப்புக்குள்ளே வைல் லூப்பே இருக்கலாம். ஸோ அது என்ன வேணால் இருக்கலாம். பட் லூப்புக்குள்ளே லூப் தான் வந்து நெஸ்டட் லூப். ஸோ நம்ம ஒரு லூப் போடுறப்போ என்ன கேர்ஃபுல் ஆகணும்? இன்ஃபைனைட் லூப் வரக்கூடாது, சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அப்போ 2 லூப் போடுறப்போ நம்ம எங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும்? 2 லூப்லையும் கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். அது வந்து இன்ஃபைனைட் லூப் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம கரெக்டான லாஜிக் எழுதணும். ஸோ இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் வழக்கம் போல். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக போயிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஸ்டட் லூப் புரியறதுக்காக நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் எடுத்துக்கலாம். நம்ம இதான் அச்சீவ் பண்ண போகிறோம். என்ன அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த நேம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நேம்ஸ் எல்லாமே நம்ம வந்து 2 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ 2 டைம்ஸ் இந்த நேம்ஸை வந்து பிரிண்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணோம் ஆல்ரெடி வைல் லூப்பில் 1 டைம் இந்த நேமெல்லாம் பிரிண்ட் பண்ணணும். இப்போ என்னன்னா எல்லா நேமையும் நம்ம 2 டைம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து நெஸ்டட் லூப். நீங்கள் நிறைய விஷயம் கோடிங்கில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் லாஜிக் எப்பவுமே. ஸோ அதனால தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வந்து நீங்கள் சில இதை பாருங்கள், அசைன்மெண்ட் அப்புறம் சொல்லுவேன்னா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இது 2 லூப் வச்சு நம்ம எப்படி வந்து பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ கீழே இருக்க இந்த ஃபார் லூப் நான் ஃபஸ்ட்டு அழிச்சிட்டு நம்ம இந்த வைல் லூப் ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த வைல் லூப்பில் நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருந்தோம்? இந்த கமெண்ட்டை நான் தூக்கி விட்டுறேன். ஸோ இந்த லைன் வந்து கமெண்ட்டாக இருந்துச்சு, தூக்கி விட்டுட்டு இப்போ நான் ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா நேமையும் நம்ம ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. ஸோ I0 வச்சுருந்தோம். இது வந்து 5 டைம்ஸ் இந்த லூப் சுற்றும். ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் சுற்றும். அப்போ என்ன ஆகும்? 5 டைம்ஸ் சுற்றும். அப்போ எல்லா வாட்டியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா நேம் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். லிஸ்ட்டில் இருக்க நேமை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே ஒரே சிம்பிளான விஷயம் தான் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி இந்த வைல் லூப் பார்த்ததுனால நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நேம் தான் 2 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுவது என்ன பண்ணணும்னா, நான் இன்னொரு லூப் போட போகிறேன். ஸோ இன்னொரு லூப் வந்து வைல் லூப் கூட நான் போடலாம். பட் நான் உங்களுக்கு ஃபார் லூப் போடுறேன். ஸோ ஃபார் நம்ம ஒரு வேரியபிள் தானே, என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு ஜேன்னு வச்சுக்கிறேன். ஃபார் ஜே இன் ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் என்ன கொடுக்கணும்? 2 டைம்ஸ் ஃபார் லூப் சுற்றுறோன்னா என்ன கொடுக்கணும் நம்ம? 0,2. ஸோ 0, 1 அப்படின்றது 2 டைம்ஸ் சுற்றும் ஃபார் லூப்பு. ஸோ இப்போ நம்ம ஃபார் லூப்புக்குள்ளே வந்துவிட்டோம். ஃபார் லூப்புக்குள்ளே இப்போ நான் இதை கட் பண்ணி இந்த பிரிண்ட் நமக்கு எங்கே வேணும்? ஃபார் லூப்பில் தான் வேணும். ஸோ இன்டென்டேஷன் ரொம்ப முக்கியம் நமக்கு லூப்பில் எப்பயுமே சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இங்கே பாருங்கள், இந்த லைன் எங்கே இருக்குது? இந்த லைன் வந்து இந்த ஃபார் லூப்புக்குள்ளே இருக்குது இந்த லைன். ஸோ இது ஃபார் லூப்போட லைன். இந்த லைன் எங்கே இருக்குது? இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வைல் லூப்பில் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த லைன் இது பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருக்கா? இது வந்து வைல் லூப்பில் இருக்க லைன் தான். ஸோ வைல் லூப்பில் வரும், வந்துட்டு ஃபார் லூப்பில் போய் என்ன பண்ணால் ஃபார் லூப் 2 டைம்ஸ் சுற்றும். நம்ம ஃபார் லூப் இருக்க இந்த ஜேன்ற வேல்யூ நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணல. நமக்கு அந்த ஜேன்ற வேல்யூ தேவையில்லை. ஏன்னா ஃபார் லூப் 2 டைம் சுற்றினா போதும். சுற்றுறப்போ நமக்கு என்ன இருக்கும்? இங்கே வேல்யூ ஐன்றது என்ன இருக்கும்? இந்த வேல்யூ இருக்கும். ஸோ இந்த நேம் வந்து நமக்கு 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நம்ம அவுட் பார்க்கலாம் கரெக்டாக வருதான்ட்டு. ஸோ பார்த்தீங்களா, எல்லா நேம்ஸும் 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ லாஜிக் திருப்பி நான் வந்து ஒரு பொறுமையாக நம்ம போகலாம். புரிஞ்சவங்க அடுத்த சாப்டர் போயிடுங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு I=0 இருக்குமா? அப்போ இங்கே வரும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? I is less than 5 0 is less than 5 ஆமாம். ஸோ இங்கே வரும். இங்கே வந்து என்ன பண்ணணும் நமக்கு? இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு 2 டைம்ஸ் நம்ம ஃபார் லூப் சுற்றுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணும்? 1 and 2 டைம்ஸ் இந்த ஃபார் லூப் சுற்றுறப்போ இங்கே வரும், பிரிண்ட்டுக்கு வரும். பிரிண்ட்டுக்கு வந்துட்டு இங்கே என்ன ஆகும்னா, நேம் ஆஃப் I இப்போ என்ன இருக்குது? வேல்யூ ஐயோட வேல்யூ 0 தான் இருக்குது. ஸோ ஐயோட வேல்யூ 0னால 2 பிரிண்ட் ஆகிடும். திருப்பி ஃபார் லூப் சுற்றும் இல்லையா? இன்னும் ஃபார் லூப் முடியல. ஏன்னா ஃபார் லூப் வந்து 0,1 ரேஞ்ச். ஸோ 2 டைம்ஸ் சுற்றும் இல்லையா? இன்னொரு டைம் சுற்றுறப்பையும் நேம் ஆஃப் ஸோ நேம் ஆஃப் இன்னும் என்ன இருக்குது? வந்து இன்னும் 0 தான் இருக்குது. ஜே தான் இங்கே வந்து 0, 1ன்னு மாறி இருக்கும் வேல்யூ. ஸோ ஐயோட வேல்யூ நம்மளுக்கு 0 இருக்கும். இங்கே போட்டுறேன். ஜேவோட வேல்யூ இங்கே 0 இருக்கும். 0 இருக்கப்போ ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகிடும். நமக்கு நேம் ஆஃப் தான் பிரிண்ட் ஆகுது. நேம் ஆஃப் என்ன இருக்கும்? 0 வந்து 0 தான் இருக்குது இன்னுமே. அதனால் 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிடும். ஸோ திருப்பி வந்து ஜே லூப் சுற்றும். அப்போ என்ன ஆகிடும்? ஜேவோட வேல்யூ 1 ஆகிடும். அப்போ இங்கே நேம் ஆஃப் ஐயோட வேல்யூ இன்னும் 0 இருக்கனால 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிடும். இப்போ இங்கே வரும் I = I+1 நம்ம போட்டோம் இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகிடும்? இங்கே I வந்து 1 ஆகிடும். இப்போ இங்கே வரப்போ ஃபஸ்ட்லேருந்து ஃபார் லூப் வந்து ஃபஸ்ட்லேருந்து இனிஷியலைஸ் ஆகுதுல்ல. ஸோ அப்போ என்ன ஆகும்? திருப்பி ஜே வந்து 0 தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து இந்த லைன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது ஜே ஃபார் லூப் பொறுத்து. ஏன்னா இது ஃபார் லூப் வந்து இதுக்குள்ளே இருக்குது, வைல் லூப் மாதிரி கிடையாது. ஸோ ஜே 0 இருக்கும். இப்போ வந்து ஜே 0 இருக்கும். இங்கே I என்ன இருக்குது? 1 இருக்கு இல்லையா பிரிண்ட்டுக்குள்ளே? இங்கே என்ன ஆகும்? நேம் ஆஃப் இண்டெக்ஸ் 1 என்ன வேல்யூ? டோரி. ஸோ இது பிரிண்ட் ஆகும். ஸோ திருப்பி இந்த ஃபார் லூப் இன்னும் முடியல. நம்மளுக்கு ஃபார் லூப் உள்ளே தான் இருக்கும். ஏன்னா ஃபார் லூப் வந்து இன்னும் டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ ஜேவோட வேல்யூ 1 ஆகிடும்.
அப்போ திருப்பியும் நேம் ஆஃப் 1 இண்டெக்ஸ் 1. ஸோ இண்டெக்ஸ் I என்ன இருக்குது இன்னும் வேல்யூ இண்டெக்ஸ் 1 தான் இருக்குது. ஸோ டோரி பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி திருப்பி ஈச் டைம் வந்து ஃபார் லூப் 2 டைம்ஸ் சுற்றும், ஒயில் லூப் வந்து 5 டைம்ஸ் ஓவராலாக சுற்றும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து எப்படி ஈச் நேம் வந்து 2 டைம்ஸ் வந்துருக்கு. இந்த மாதிரி நம்ம நிறைய லாஜிக் அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு இப்படி லூப்லாம் ஒரு லூப்புக்குள்ள இன்னும் லூப் இருக்க முடியும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வேறு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ அசைன்மெண்ட் தான் நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிறப்போ பைத்தான் பார்த்து முடிச்சுட்டு கூட நீங்கள் இந்த வீடியோக்கு வரலாம். ஸோ அந்த வீடியோ நான் தனியாக போடுறேன். ஏன்னா இதில் போட்ட டைமிங் ரொம்ப அதிகமாகிடும் இந்த வீடியோ டைமிங். இப்போ அசைன்மெண்ட் கொடுக்க போகிறேன் ஃபார் லூப் அண்ட் ஒயில் லூப் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து இது கேட்பாங்க. ஒரு பேட்டர்ன் ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரமின் மைப் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஸ்டார்ஸ்லாம் அப்படி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டார் பேட்டர்ன் பண்ண சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன் பண்ண சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் பைத்தான் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறப்போ, ப்ரோக்ராமிங் டெவலப்பராக நீங்கள் போகிறப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, இதை நம்ம வந்து கண்டிப்பாக நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பேசிக்காக நெஸ்டட் லூப் நம்ம பார்த்தோம். புரியலனா திருப்பி சாப்டர் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் பைத்தான் கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு கூட நீங்கள் அந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் தனியாக போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாரில் ஸோ ஃபஸ்ட் லைனில் பாருங்கள் ஒரு ஸ்டார் இருக்கும், 2வது லைனில் 2 ஸ்டார் இருக்கும். ஸோ 3வது லைனில் 3 ஸ்டார், 4வது லைனில் ஆக்சுவலாக 4 ஸ்டார் இருக்கணும், இங்கே 5வது லைனில் 5 ஸ்டார் இருக்கணும். இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பேட்டர்ன் ப்ரோக்ராம் போட்டு பாருங்கள். பிரமிட் ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கண்டிப்பாக ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணவும் தெரியும் இது வந்திருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக சான்சஸ் வந்து அதிகம் இந்த மாதிரி இந்த கொஷின்ஸ் கேட்கறதுக்கு. ஸோ நம்ம பார்த்துட்டு போகிறது பெட்டர் தான். ஸோ இதை வந்து நம்ம எப்படி நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறேன். இதை வந்து அசைன்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இது அசைன்மெண்ட் 2 வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா அந்த வீடியோ பாருங்கள். ட்ரை பண்ணாமல் அந்த வீடியோ பார்க்காதீங்க. ட்ரை பண்ணி தப்போ இல்லை ஸ்டக் ஆகிறீங்களோ, எங்கே ஸ்டக் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு லேர்னிங் இருக்கும். ஓகே நம்ம இங்கே ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்ட்டு பென் அண்ட் பேப்பரில் ஃபஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். அப்புறமா நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், இல்லைனா இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ அசைன்மெண்ட் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், எப்படி வந்து இது பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு சாம்பிளாக நம்ம 2 ஃபார் லூப் போட்டோம். எக்ஸாக்டாக இந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் வேறு மாதிரி தான். நீங்கள் ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பாருங்கள் ஃபார் லூப் போட்டு. நம்ம வந்து கண்டிப்பாக இதை வந்து அடுத்த வீடியோவில் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்கு போயிடலாம்.